மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் சிந்தையில் உறுதியிட்ட திட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக ஒரு 40 திட்டப்பகுதிகளை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டதின் பேரில் காலை முதல் இரவு வரை இந்த பணியிலேயே பணிகளை மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள், பணிகளுக்கு தேவையான பணியாட்கள், மின்சாரம் மற்றும் குடிநீர் வழங்கல், கழிவுநீர் துறை போன்ற அனைத்து துறைகளோடு கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு காலை ஒரே பவுண்டரிக்குள்ளாக 6 ஏக்கர் நிலப்பரப்பிலே வர இருக்கின்ற விளையாட்டுத் திடல், அரசு அச்சகத்துக்குண்டான நவீனமயமாக்கப்பட்ட கட்டிடம், திருமண மண்டபம், டயாலிசிஸ் சுத்திகரிப்பு நிலையம், 700 குடியிருப்புகள் கொண்ட வாழ்வாதாரமின்றி இருக்கின்ற சாலையோரங்களில் இருக்கின்ற மக்களுக்கு நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருகின்ற அந்த 700 குடியிருப்புகளை இன்றைக்கு காலையில் ஆய்வு செய்தோம். அதோடு இந்த வட்டத்திலே கட்டப்பட்டு வருகின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் விளையாட்டு திடலை இன்றைக்கு பார்வையிட்டு இருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து அருகிலே கட்டப்பட்டிருக்கின்ற கல்யாண மண்டபத்தை பார்வையிட இருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பொற்கரங்களால் 770 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட ஸ்டான்லி நகர் மருத்துவமனை அருகில் முதல்வர் அவர்கள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்க இருக்கின்றார். அந்த 770 பயனாளிகளும் சாலையோரங்களிலே வசிக்கின்ற மக்கள், எந்த விதமான தலையீடுமின்றி முழுக்க உண்மையான பயனாளிகளை தேர்வு செய்ய மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே பொங்கல் திருநாள் என்று அந்த சாலையோரங்களே வசிக்கின்ற அந்த குடிசை பகுதி மக்களை சென்று நேரடியாக சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு அந்த குடியிருப்பிலே வீடு தருவதாக உறுதியளித்திருக்கின்றார். அதோடு அன்றைக்கு மனிதாபனத்தோடு மனிதநேயத்தோடு மூத்தோர்கள் தங்கியிருக்கின்ற அந்த மூத்தோர் தங்கும் விடுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து அவர்களோடு பொங்கல் கொண்டாடி இருக்கின்றார். அவர்களுடைய தேவைகளையும் அறிந்து சென்னையிலே செயல்படுகின்ற 57 மூத்தோர் குடியிருப்புகளையும் மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு தினசரி அளவீடான அவர்கள் உணவுக்கு தருகின்ற அந்த படியை உயர்த்துவதற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்பது காலமாக கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் மாண்புமிகு முதல்வருடைய பெயரை சொல்லும். அதற்கு எங்களுடைய துறையினுடைய செயலாளர் காகர்லா உஷா அவர்களும், எங்கள் துறையினுடைய அன்பிற்கினிய MS பிரகாஷ் அவர்களும், சென்னை பெருநகரத்துடைய ஆணையாளர் குமரகுருவன் அவர்களும், RDC கௌசிக் மற்றும் RDC ரவி அவர்களும், எங்கள் துறையினுடைய CEO சிவஞானம் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசமின்றி தொடர்ந்து கண்காணித்து பணிகளை முன்னேற்றி வருகின்றோம். மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்படும், ஆண்களுக்கு இலவச பயணம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம திமுக அரசு அமைஞ்ச பொழுது இந்த திட்டங்களில் செயல்படுத்த முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. இப்போ அதையே அவர் அந்த வீடியோ வைரலாக நேற்றிலிருந்து சென்று கொண்டிருக்கின்றது. சிந்தையில் ஏதாவது இருந்தால்தானே புதிய திட்டங்கள் சிந்தனைக்கு வெளியே வரும், சிந்திக்க முடியும். சிந்தையில் ஒன்றுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் முன்னெடுக்கின்றதோ அதை பின்தொடர்ந்து வந்து அதில் ஒரு 10% கூடுதலாக்குவது தான் அவருடைய பணியாக இருக்கின்றது. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில்தான் அதிமுகவும் பயணிக்கிறது என்பதை இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம்.